நீங்க எதுக்காக அங்க தனியா போகணும்க்கா? நான் வேற என்ன பண்ணுவேன்? அந்த ஃபேக்டரியை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? அர்ஜுன் தாஸ் அவங்களோட ஆட்களை திலாவர்சரோட ஃபேக்டரியில மறைச்சு வச்சிருக்காரு. நான் இப்ப அருணுக்காக எதையும் செய்ய முடியும் மல்லிகாக்கா. அந்த ஆளு போலீஸ் கண்ணுல படாத வரைக்கும் நம்ம அருணுக்கு விடுதலை கிடைக்காது. திலாவர்சனுக்கு ஒண்ணும் இல்ல, நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அதுக்குள்ள நுழையிறது அவ்வளவு சுலபமானது இல்ல. நாங்க திருநங்கைங்க அங்க போக முடியும், ஆனா வேற யாராவது அங்க போறது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இருந்தா என்ன, செஞ்சுதானே ஆகணும். ஆனா ஒரு வழி இருக்கு. எங்க திருநங்கைங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால அவனை தேடுறதுக்கு நாங்களே போறோம். சௌமியா கண்ணு, நீ இந்த மாதிரி அங்க கண்டிப்பா போக முடியாது. எந்த அடையாளத்தோட நான் வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேனோ அதோட என்னால போராட முடியலன்னா நான் அதுக்காக என்னோட உண்மையை வெளிக்கொண்டு வந்து போராடுவேன். ஒருவேளை என்னோட பிறப்ப பத்தின உண்மை அருணோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி காட்டும்னா அப்ப நான் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். சுமதி, நீ நீ வீட்டுக்கு போ. இல்லக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். இல்ல சுமதி, அருணை காப்பாத்துறதுக்காக நான் முதலடியை தனியா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பயணம் போற நான் தனியா தான் பயணிச்சாகணும். இன்னைக்கு நான் என்ன பத்தின உண்மைய பலகீனமா இல்லாம என்னோட சக்தியா மாத்தி அருணை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்தாகணும். என்னாச்சுப்பா அருண், இன்னைக்கு நீ ரொம்ப அமைதியா இருக்க. என்ன இன்னைக்கு உன்னோட அம்மாவோ இல்ல சௌமியாவோ சாப்பாடு எடுத்து வரல? என்னவோ பெருசா சௌமியா சௌமியான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப பார்த்த இல்ல அருண், கொலகாரன் கூட ஒருத்தங்களால எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? இதுவும் அப்படிப்பட்டதுதான். ஒரு விஷயம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், உங்க காதை கொடுத்து கேளுங்க. கேளுங்க. நான் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருக்க போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் வெளியே வருவேன். நான் வெளியே வரும்போது உங்க நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அதனால எதை பேசினாலும் ரொம்ப யோசிச்சு பேசணும், புரியுதா? இப்ப என்னால உன்னை கைது செஞ்சு ஜெயில வைக்க முடியும், ஆனா உன் கனவுகளை கைது செய்ய முடியாதுல்ல. பாத்துக்க பாத்துக்க, ஆசை தீர கனவு கண்டு பாத்துக்க. அருண், நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி, சௌமியா எங்க? அருண், அது அவ உனக்கா வக்கீல தேடி போயிருக்கா. வக்கீலா? அதனால்தான் அவ வர முடியல, அதான் நான் வந்தேன்ப்பா. பாட்டி, இதுக்கு முன்னாடி சௌமியா நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அவ ரொம்ப அப்பாவி. அப்புறம் அவளுக்கு உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ தனியா எப்படி வாழ போறான்னு, எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பான்னு. ஆனா இன்னைக்கு என்னால அவளுக்கு கண்டிப்பா கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, எல்லாத்தையும் தானா செய்றா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாட்டி. சௌமியா போராட கத்துக்குவா, அவ போராடுவா. உனக்கு இங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்குப்பா. இருந்தாலும் நீ சௌமியாவை பத்தி கவலைப்பட்டு இருக்க. நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே இருக்கணும்னு நான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நீ வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இந்தா, நீ இதை சாப்பிடுப்பா.
அப்புறம் சௌமியா எனக்கும் தெரியாது என்னோட சௌமியா இந்த அளவுக்கு தைரியசாலின்னு. அன்னைக்கு நீ கம்பெடுத்து அந்த ரவுடிகள் எல்லாம் அடிச்ச, அப்புறம் இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டரோட வாயை அடிச்சிருக்க. இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, சௌமியா மேல கைய நீட்டினது யாரு? நான் தான். எனக்கு புரியுது, ஆனா ஒரு விஷயம் புரியுது, என் மனசு இதை ஏத்துக்கவே இல்லை. நீங்க இந்த மாதிரி செய்வீங்கன்னு போதும், ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம். அர்ஜுன் தாஸ் சொன்ன வேலையை நாம செஞ்சு முடிச்சோம். வா வா வா. முடிஞ்ச சுட்டு பாரு, நீ உயிரோட இருக்க மாட்ட. நம்ம ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல இவன் மனைவியை போட்டு தள்ளிடலாம். அவனை இந்த பிரச்சனையில இருந்து நீயே காப்பாத்து. சாரி அருண், உங்களுக்கு இந்த உருவம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு நான் இந்த உருவத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அநேகமா அர்ஜுன் தாஸ் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நம்ம பின் தொடர்ந்தாகணும். ஆனா அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. கரும்பு சாப்பிடுறீங்களா? ஏண்டா நான் உங்களை உள்ளதானே இருக்கு சொன்னேன், சொன்னபடி செய்யறது இல்லையா? உங்களுக்கு காசு எதுக்குடா தரேன்? உள்ளே அடங்கி கிடக்க வேண்டியதானே, வெளியே ஏன்டா வந்தீங்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா? அது அர்ஜுன் தாஸ் சார், உள்ள புழுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் வெளியில வந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் இங்க வேற யாரும் பாத்துருவ மாட்டாங்க. அப்படியா? உள்ள புழுக்க அதிகமா இருந்ததா? அந்த கரும்பை கூட எப்படி கூட கரும்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த? நான் சாப்பிடுவா? நான் சாப்பிடுவா? சாப்பிடுவாடா. உள்ள புழுக்க அதிகமா இருந்ததுன்னு காத்து வாங்க வெளியே வந்தல்ல, இந்தா இதையும் வாங்கிக்க. நான் உனக்கு எதுக்குடா காசு கொடுத்தேன்? இப்ப வாங்கினது போதுமா? புழுக்கம் போயிடுச்சா? தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்துருச்சா? இந்த தப்புக்கு இன்னொன்னு வாங்கி. இந்த அர்ஜுன் தாஸோட வார்த்தையை மீறுவியா? இன்னைக்கு மறுபடியும் பொண்டாடி விட்டுருக்கியா? ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல இவன் பொண்டாடி கொண்டுடலாம். 2 நிமிஷத்துல உள்ள போயிடணும். மறுபடியும் வெளியே வந்த இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவோம் உங்களை. ஜாக்கிரதை. சௌமியா, அவன் அதே ரவுடி தான். அவன் உண்மையிலே உயிரோட தான் இருக்கான். சரி, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் தாஸ் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன். இன்னொரு முறை தப்பு நடக்க கூடாது. மறுபடியும் தப்பு நடந்தது உங்களுக்கு இதே கதி தான். சரிங்க சார்.
யாருக்கும் கல்யாணமும் நடக்கல, குழந்தையும் பிறக்கல. எல்லாரும் இங்க இருந்து முதல்ல வெளியில போங்க, போங்க வெளியில. ஏய் விடு, என்ன பண்றீங்க எல்லாரும்? விடுங்கன்றல. அட நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்றல, எங்க போறீங்க? அட நில்லுங்க. ஏய் அங்க போகாதீங்க. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய் கதவை மட்டும் திறந்துடாத, வெளியில ஆபத்து இருக்கு. நீ கதவை மூடிய வச்சுக்க, வெளியில வந்துடாத, புரிஞ்சுதா? அங்க என்ன சத்தம்? வெளியில ஆபத்து இருக்கு, நீ கதவை மூடிய வச்சுக்கோ. சௌமியா, சௌமியா இன்னும் கொஞ்சம் பலமா தள்ளினா நிச்சயமா கதவு உடைஞ்சிரும். தள்ளு, வாங்க எல்லாரும் தள்ளுங்க. முன்னாடி வராதீங்க, இல்ல நான் சுற்றுவேன். எல்லாரும் வெளியே போங்க, இல்லனா ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொன்றுவேன். போங்க. நீ உனக்குள்ள இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ அவங்கள எதிர்க்க துணிஞ்சு நிக்கணும். உன் பயத்தோட போராடணும். உங்களை யாரு உள்ள வர விட்டது? போங்க. இங்க பாரு, நான் சுற்றுவேன். ஏய் ஏய், கிட்ட வராத, சுற்றுவேன். ஏய், இது உண்மையான துப்பாக்கி, டூப்ளிகேட் இல்ல. உனக்கு நம்பிக்கை வரல? என்ன சுட போறீங்களா? சுட போறேன். சுடுங்க, என்னையும் சுடுங்க, அப்புறம் இவங்களையும் சுட்டு கொல்லுங்க. ஆனா நீங்க தப்பிச்சு போகவே முடியாது. நான் சுற்றுவேன் சொன்ன கேளு. அவனை பிடி. என்ன பண்றீங்க நீங்க? ஏய் என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, சொல்ல கேளுங்க, என்ன விடுங்க. ஏய் விடுன்னு சொல்றாதா? ஏய் சொல்றா. அர்ஜுன் தான் சார், இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுடா? திருநங்கைங்க நிறைய பேர் வந்து அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட தகவல் சொல்றியா? பணம் எதுக்குடா வாங்கின? ஏதாவது கொம்பு எடுத்து அவங்க கை காலங்களை முறிச்சு போட வேண்டியது தானே? நான் போக மாட்டேன், எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்கு, நான் போக மாட்டேன். உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. என்னாச்சுங்க? பிரச்சனை எதுவும் இல்லையே? எல்லாம் சரியாயிடும் பிரீத்தி. இப்போ என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்களாம். அந்த திருநங்கை இங்க கூட்டம் வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்களாம். திருநங்கைங்க திருநங்கைங்க திருநங்கைங்க, இந்த வார்த்தையை கேட்டால எனக்கு மூச்சு அடைக்குதுங்க. நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அது நீங்க இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டரால இந்த கேஸ்ல எதுவும் பண்ண முடியாது. எந்த ஆளை நாம போலியா மர்டர் பண்ண வச்சோமோ அந்த ஆளு அவங்க கைக்கு கிடைச்சிட்டாங்க. கேஸ் முடிஞ்சது. ஏய் வா. ஏய் நில்லுங்க நில்லுங்க, யார் உங்களை எல்லாம் உள்ள விடுறது? இன்ஸ்பெக்டர் சார், இவனை பாருங்க. இவனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இவன் அவன்தான். இவன் அதே ஆள் தான். நான் கொண்டதா சொன்னீங்களா அந்த ஆள். ஏய் திருநங்கைகளுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல. முதல்ல எல்லாரும் இங்கிருந்து போங்க போங்க. ஏய்
சாட்சியம் யார் கொண்டு வந்தா என்ன சார்? ஆனா சாட்சியம் சாட்சி தானே இன்ஸ்பெக்டர் சார். இங்க பாரு அருண், இவங்க என்னமோ உன் சொந்தக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? போய் உன்னோட அம்மா கிட்ட கேளு. நீ பிறந்தப்ப கூட உங்க அம்மா கிட்ட அன்பளிப்பு வாங்க வந்த. எந்த உறவு உன் கூட இருக்கோ அதே உறவு தான் இந்த மொத்த சமுதாயத்துக்கிட்டையும் அதே உறவு இருக்கு. அதே உறவுதான் இவங்க எல்லாருக்கும் என் கூட இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இவங்க மட்டும் இல்லைன்னா என்னால என் புருஷனுக்கு உதவி பண்ணிருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், யாரால என் புருஷன் ஜெயிலுக்கு போனாரோ இன்னைக்கு அவன் உங்க முன்னாலேயே இருக்கான். இப்ப என் புருஷனை விடுதலை பண்ணுங்க. கான்ஸ்டபிள், விலங்க அவுத்துடுங்க. சொல்லு, யார் சொல்லி நீ இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லு. சொல்லு, யார் சொல்லி இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லு. எனக்கு வேணாங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் அவர் வேலையை செய்வாரு, நீங்க வந்துருங்க. சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்ன சட்டத்தை உன் கையில் எடுத்துக்காத. இத பத்திலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்ஸ்பெக்டர். பேசாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இத பாரு அருண், அவனை விட்டு பாடா செய்யாத. அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், என்னை காப்பாத்துங்க அர்ஜுன் தாஸ், என்னை காப்பாத்துங்க. எழுந்துடுறா. இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தானே அவன்? இவனை நான் கொண்டதா சொல்லி தானே என்னை தூக்கி ஜெயில போட்டீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. சௌமியாவும் சொல்லல, வேற யாரும் சொல்லல. ஜெயில இருந்து விடுதலையாக்கி நேரா இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இது எல்லாமே உங்களோட வேலை தான். ஆமாவா இல்லையா? ஆமாண்டா, இது எல்லாம் நான் செஞ்ச வேலை.